என்ன பெண் வீட்டில் வந்து ஒரு 20 ஏக்கரை தோட்டம் வேணும், கடை ஒரு 10 வாடகைக்கு வேணும், மாதம் பையன் 1 லட்சம் சம்பாதிக்கணும். இத்தனை எதிர்பார்ப்பு இருந்துன்னு அது எப்படி கிடைக்காது இல்லையா? அத்தனையுமே எல்லா பசங்களுக்குமே அதே மாதிரி இருக்குமா? இப்போ 20 ஏக்கரை பூமி இருக்கிற அந்த பிள்ளைக்கு பெல்லு வெட்ட தெரியுமா? களை வெட்ட தெரியுமா? தோட்டத்துக்குள்ள வேலை செய்ய தெரியுமா? அதே தெரியாது. அதுக்கு அத்தனை கேள்வி. இந்த பையன் போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பையன் பாடுபட்டு சாப்பாடு போடும், இந்த பையன் காப்பாத்து, இந்த பையன் இப்படி வச்சிருப்பான் அப்படிங்கிற ஒன்று. நம்மளோட ஒரு மடம் கீழே இருக்கிற பையனுக்கு கொடுத்து காப்பாற்றிட்டு போகலாம் இல்லையா? பணக்காரனுக்கே கொடுத்து அது டைவர்ஸ் போய் நிற்கிறதுக்கு நம்மளோட 2 மடம் கீழே இருக்கிற பையனுக்கு கொடுத்து காப்பாற்றிட்டு போக வேண்டியதானே? அது நல்லா இருந்துட்டு போகும்ல, பிள்ளை நல்லா இருக்கும்ல. பையன் வாசியாக இருந்தானே பிள்ளை ஒரு ஏழ்மையான இடத்துல கட்டினா புள்ள பொழைச்சிட்டு போகுது. 2 பேருமே ஒரு வீரமாகவே பேசி பார்த்தா இது வந்து பெற்றவங்களோட தப்பு, குழந்தையோட தப்பே கிடையாது. பெற்றவங்களோட 100க்கு 100 தப்பு. ஆசை அதிகம், ரொம்ப அதிகம், ஓவர். என்னைக்கு பூமி விலை ஏற இன்னைக்கு வந்து ஆசைகள் அதிகமாக போயிடுச்சு. அந்த ஆசைன்னு தான் இன்னைக்கு வந்து மனுஷன் வாழ்க்கையை கெடுக்குது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க வந்து ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட நிலைமை நினைச்சுப்பாரு. ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையை நினைச்சுப்பாரு. தர கெட்டு கிடக்கு. இன்னைக்கு அந்த ஐடி கம்பெனியோட சம்பளங்கள் இன்னைக்கு +2 முடிச்சு 3 வருஷம் காலேஜ் முடிச்சு அந்த பிள்ளைக்கு மாசம் 35,000, 50,000, 1 லட்சம் சம்பளம். அது டாப் லெவலுக்கு இப்போ பணம் சம்பாதிப்படுது. எங்கள் வயசுக்கெல்லாம் நாங்களே 30, 35 வயசுலேயும் ஒரு 1000, 2000 பார்க்கணும் பெரிய கண்குறி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அது கையில் 1 லட்சம் ரூபா சம்பளம் வருது. மாசமான 30 நாளைக்கு இருக்க சம்பாரம் வருமில்ல? அது கேள்வி, அந்த பிள்ளைய கேள்வி கேட்கறக்க ஆரம்பிச்சுக்குது. பெத்தவங்க கைவிட்டு பிள்ளைகளும் மீறித்த நிற்கிது. கம்மி இல்லை, நம்ம கையில் புள்ள பையன் இருக்கணும். இல்லைன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான் வாழ்க்கை. பையன் நல்ல பையனா ஜம்முன்னு இருக்கா, கொடுத்து காப்பாற்றி அருமையாக வச்சிருக்கலாம். ஒரு அளவுக்கு தான் எல்லாத்துக்கும் வேண்டுதல் ஒரு அளவுக்கு தான். நாம் எதையும் கொண்டு போகிறது இல்லைன்னு யாருமே நினைக்கிறதில்ல. 100 கோடி பணத்தை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்களா? அதுவும் கிடையாது. என்ன இல்லை 50, 500 ரூபான்னு வச்சுட்டு போகிறோம்ல, 100 ஏக்கரை வாங்கி வச்சிருந்து எடுத்துகிட்டு போகிறோம்ல. எதுவுமே போகும்போது வெள்ளியண்ணா கூட அத்துட்டு விட்டுறா. ஆனால் அதுக்கு இத்தனை ஆசையும் அங்கலாப்பும், எனத்துக்கு பொறாமை, போட்டி, பையன் பிள்ளை வேத வாக்குக. அப்புறம் வந்து மதம் மாதிரி அந்த புள்ள வந்து மதம் மாதிரி கல்யாணம் முடிச்சுக்க பையனும். அப்புறம் பையனுக்கு மதம் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கு கிடைச்சிக்கிறது, பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மதத்தை பற்றி நான் சொல்ல விரும்பவும் இல்லை. ஏன் தெரியுமா? ஒன்றே ஒன்று, அவனவனும் ஆசைப்பட்டு பொழைச்சிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வச்சுக்கலாம். இன்னைக்கெல்லாம் நடக்காத விஷயம். எல்லாமே நல்ல முறையாக போயிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்குது. எல்லாம் பசங்க 40, 50, 15, 20 வருஷம் கழிச்சு பாரு, முதியோரில் எத்தனை இந்த பசங்க ஊராமே பிரம்மச்சாரியே சுற்றுவான். என்ன இப்போ வந்து ஈசாவில் அங்கே இங்கே இருக்க அவன் பிரம்மச்சாரி இவன் பிரம்மச்சாரிங்கிறாங்க. பிரம்மச்சாரியை 20 வருஷம் கழிச்சு பாரு, நாட்டில் எத்தனை பசங்க இருக்குதுன்னு அவன் சன்னியாசியை சுற்றுறக்க ஆரம்பிச்சிருவான்.